வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா அதுக்காக கவலைப்பட்டு உடஞ்சி போய் ஒரு ஓரத்தில் வந்து என்றைக்குமே வந்து உட்காராதீங்க. உங்களோட துணிச்சலையும் அந்த இடத்துல இழந்து உங்களோட மனசை நீங்களே வந்து உடச்சிக்காதீங்க. ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையே வந்து இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்மளால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. நம்மளோட உயிர், துணிச்சல், முயற்சி இது மூணுமே வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றியை அடைஞ்சே வந்து தீர முடியும் அப்படின்றத மறந்துடாதீங்க. பல தோல்விகள் தான் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியோட அடிப்படையே கூட. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற வெற்றி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியான சந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளோ தான் வந்து அளவுக்கு அதிகமான பிரச்சனை நம்ம லைஃப்பில் வந்தாலுமே வந்து அதை பார்த்து பயந்து ஒழியாமல் அதை தைரியமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் வந்து கடக்கிறதுக்கான வழிகளை தேடி அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம பயந்து ஓடுறதால மட்டும் நம்மளோட பிரச்சனை நம்மக்கிட்டேருந்து விலகிடாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் ஸோ எல்லா விஷயத்தையும் எதிர்த்து போராடுற துணிவு நம்மளுக்குள்ளே இருக்கணும். எப்போவுமே நம்ம தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்ட பாடங்களும் நம்ம லைஃப்பில் வந்து இழந்த இழப்புகளும் தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்திற்கான சிறந்த படிக்கட்டுகளாக வந்து அமையும். இதை வந்து எப்போவுமே வந்து மறந்துடாதீங்க. நம்மளை பற்றி ஒருத்தங்க விமர்சிப்பாங்க இல்லையா, அது வந்து தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே வந்து உங்களோட மெயினில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயம் உண்மையாகவே வந்து நீங்கள் அந்த விஷயத்தில் தப்பாக நடந்திருக்கலாம், இல்லை அது வந்து தப்பான பாதையாக இருக்கலாம். பட் அது வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதை திருத்திக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஒரு சில மைனஸையும் வந்து ப்ளஸ்ஸையும் அந்த இடத்துல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருத்தங்க வந்து நம்மளை வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட அதில் வந்து என்ன தப்பு இருக்குது, என்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்றத கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்க வந்து நம்மளை டீமோட்டிவேஷனாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரும். இதுலேயே பார்த்திங்கன்னா 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து உங்களால் இந்த விஷயத்த வந்து செய்ய முடியாது அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாதோ அப்படின்னு நினச்சி தயங்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இல்லை நம்மளால் செய்யவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை நம்மளால் இவங்க இப்படி சொல்கிறாங்க நம்மளால் முடியாது அப்படின்னு, நம்மளால் எல்லாம் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு சில பர்சனும் இருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் கேட்டகரியில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சில தடைகள்லாம் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் அந்த மாதிரியான தடைகள் வந்து எதுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுக்கு தடைகள் வரும்போது தன்னம்பிக்கை வந்து தானாக வரும். கண்டிப்பாக இதெல்லாம் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டு நம்மளுக்கான வேலையை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்கள் வளர்ச்சின்றது அப்படி உயர போய்கிட்டே தான் இருக்கும். தடைகளை பார்த்து தன் பயத்தோடையும் தயக்கத்தோடையும் நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தாழ்வான ஒரு நிலைமைக்கு செல்கிற வழியை வந்து அது வகுத்து கொடுத்துரும். ஸோ எப்போவுமே வந்து தடைகளோட தன்னம்பிக்கையோடு போராடணும். உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை அப்படின்றது இருக்கும். அதை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து உங்கள் லைஃப்பில் இழந்துடாதீங்க. ஸோ ஒரு தடவை வந்து அதை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் மீட்கவே முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்கள நினச்சி பொறாமப்படாதீங்க. ஸோ அவங்கள மாதிரி நம்ம வாழணும், அவங்க நல்லா வாழ்கிறாங்களே, இப்படி இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது, இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க அப்படின்ற குணத்தை அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து விட்டுருங்க. நம்ம உடஞ்சிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் மீண்டே வர முடியாது, மற்றவங்கள மாதிரி நம்ம வாழவே முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை தூக்கி வீசிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதுக்கான பாதை என்ன அப்படின்றத யோசித்து கண்டிப்பாக எழுந்து செயல்படுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை